வைகாசி விசாகத்துக்கு முதல் நாளே நம்மளோட வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானுடைய படம், விளக்கு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. விரதம் இருப்பவர்கள் அன்று காலையிலிருந்தே உபவாசத்தை தொடங்க வேண்டும். கோடை காலமாக இருப்பதால் அதிகமாக தண்ணீரோ அல்லது பழச்சாரோ எடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் விநாயக பெருமானை வணங்கிய பிறகே வைகாசி விசாக பூஜையை தொடங்க வேண்டும். வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான மலர்களில் உங்களுக்கு எது எளிதாக கிடைக்குமோ அதை கொண்டு பூஜை செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் இதுல என்ன தெரியுதோ அதை நாம பாராயணம் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு நைவேத்தியம், பஞ்சாமிர்தமோ பாலோ அல்லது தேன் கலந்த நாட்டு சர்க்கரை இதை போட்டு நம்ம பால் வச்சுக்கலாம். எதுவுமே செய்ய முடியலையா, வெத்தலை பாக்கும் 2 வாழைப்பழம் வைங்க போதும். மனதார பூஜை செய்து உங்களது வேண்டுதலை முருகன் முன் வைத்த பிறகு உங்களது விரதத்தை நிறைவு செய்யுங்கள்.